இன்னொரு மெத்தட் இருக்குது. அது என்னன்னா, சரி அவன் பண்ணிட்டான், அவனை பே பண்ண வைக்க போகிறதில்ல, நானே அந்த நஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்னுடைய நஷ்டமாக இருக்கட்டும், அது பரவாயில்ல. தீங்கு பண்ணிட்டான், அதை என்னுடைய நஷ்டமாக ஏற்று, ஐ வில் பே ஃபார் இட் அப்படின்னு நம்ம அந்த நஷ்டத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். எப்படி அதை ஏற்றுக்கொள்கிறோம்? எப்படி அந்த நஷ்டத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், நம்முடையதாக்கிக்கிறோம்? நல்லா சொல்கிறேன் பாருங்கள். ப்ராக்டிக்கலாக அவனை பற்றி யார்கிட்டையாவது போட்டு கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அவனுக்கு ரொம்ப வேண்டிய ஆளை பார்க்குறோம். அவர்கிட்ட இவனை பற்றி எவ்வளோ மோசமாக பேசி அவன் இனிமேல் அவர்கிட்ட தலை தூக்காதபடிக்கு 4 வார்த்தை இவர்கிட்ட சொன்னால் போதும், நம்மளை நம்பிடுவார், அவனை வெறுத்துருவார். வாய்ப்பு நல்லா இருக்குது, அதை பயன்படுத்திக்கணும்னு சாதாரணமாக நினைப்போம். ஆனால் இப்போது நம்ம வித்தியாசமான ஆளாக இருக்கிறோமே, உள்ள ஆவியானவர் வேலை செஞ்சிட்டு இருக்கிறார். கிருபை, கடவுளுடைய கிருபை வேகமாக பெருகிட்டு இருக்குது. பாவம் பெருகின இடத்துல கிருபை இன்னும் அதிகமாக பெருகுது, நம்மளை வேற ஒரு ஆளாக மாற்றிக்கிட்டு இருக்குது. அது அதனால அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருந்த போதிலும் அவனை சுத்தமாக கெடுத்து குட்டிச்சவர் ஆக்க முடியும். அப்படிப்பட்ட வாய்ப்பு கண்ணெதிர்க்க கிடைச்சிருக்குது, கையற்ற தூரத்தில் வந்துருச்சு. இருந்தாலும் பேச மறுக்கிறோம். அவனை பற்றி பேசுறது இல்லைன்னு தீர்மானிக்க வேணாம், அதை பற்றி பேச வேணாம், அதை பற்றி விட்ட சொல்ல வேணாம், எதுக்கு அவனை பற்றி தீமையாக சொல்லி அவனை கெடுப்பான் அப்படின்றோம். அது எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? அதான் நீங்கள் பே பண்ணுறீங்க. அவனுக்கு பதிலாக இப்போ யார் பே பண்ணுறது? நீங்கள் பே பண்ணுறீங்க. உங்களுக்கு வலிக்குது, அதுதான் பேமெண்ட்டு. நீ உனக்கு வலிக்க வேணாம்ப்பா, உனக்கு வலிக்காமல் இருக்கட்டும், நான் பே பண்ணிக்கிறேன்னு நீங்கள் பே பண்ணுறீங்க. இப்போ எப்படி பே பண்ணுறீங்க? வாயை மூடிட்டு இருக்கிறதே பேமெண்ட்டு. அது எவ்வளோ வலிக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? யாருக்குமே தெரியாத மாதிரி இருக்கிறீங்க, நான் தான் தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கிறேன். எவ்வளோ வலிக்கும் அது. இவனை பற்றி பேசியே அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கலான்னு தெரிஞ்சும் பேச வேண்டான்னு தீர்மானம் எடுக்கிறப்ப எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? அது இந்த பாவியை சும்மா விட்டேன், பக்கத்தில் கூடவே யாராவது இருப்பாங்க, மனைவியோ புருஷனோ யாராவது கூட இருப்பாங்க. உனக்கு அறிவு எங்கே போச்சு? உன் வாயை எங்கே வச்சிருந்த? நீ உன் வாயை திறக்க மாட்டியா? நீ வாயை திறந்து பேச வேணாமா, சொல்ல வேணாமா, சொல்ல வேண்டிய ஆள்கிட்ட சொல்ல வேணாமா, சொல்லாம ஏன் வாயை மூடிட்டு இருக்கிற? உனக்கு அறிவு இருக்குதா? வாயில்லா பூச்சியா நீ? நம்மளுக்கே ஏற்கனவே நம்ம பே பண்ணிட்டு இருக்கிறோம், இவங்க வேற சேர்த்து வச்சு நம்மளை வாங்குறாங்க. எங்கேயா போச்சு? உனக்கு வாய் இல்லையா? மற்ற நேரம்லாம் ஆடு பேசுறியே, இப்போ ஏன் பேச மாட்டேங்கிற? சொல்ல வேண்டியது தானே, அவன் என்ன பண்ணான்னு சொல்ல வேண்டியது தானே. சொன்னாதானே அவனை இது பண்ண முடியும். நீ அப்போதானே அவன் படுவான். அவ்வளோத்தையும் ஏற்றுக்கிட்டு நீங்கள் பேசாம இப்போ நீங்கள் பே பண்ணுறீங்க. அவன் பே பண்ண வேணாம், இப்போ நம்ம பே பண்ணுறோம்.